ஹலோ, வணக்கம்டா மாப்ள. கேரளால இருந்து இப்பதான் பார்த்து முடிச்சிருக்கான். 6 மணி ஷோ 9 மணிக்கு முடிஞ்சு 3 மணி நேரம் இழுத்துருக்கானுங்க. இதுல வர கேமியோ கழிச்சுக்கிட்டா படம் வந்து 1/2 மணி நேரம் தான் இருக்கும். இதுல வந்து பெரிய கேமியோ வந்து ரஜினி பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல கேமியோக்கள் இருக்கு. டைரக்ட் பண்ணிருக்காரு நம்ம கேமியோ கனகராஜ், சாரி லோகேஷ் கனகராஜ். இவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு 2 படம் வந்து அப்படியே நல்லா எடுத்துட்டு இருந்தாரு. நல்ல ஆக்ஷன் வரும்னு சொல்லி ஆக்ஷன் படங்களை எடுத்துட்டு இருந்தாரு. 3வதுல இருந்து அப்படியே மாஸ்டர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் பின்வாங்குச்சு. திருப்பியும் உனக்கு இந்த லியோல வந்து செகண்ட் ஹாஃப் வழிகடா வச்சு, அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபே பலியாயிருக்கு. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது லியோ எவ்வளவு சூப்பரா போச்சு. லியோ வந்து ஒரு அற்புதமான படம்னு இப்பதான் தெரியுது எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். அந்த மாதிரிதான் அப்படி இதுல வந்து ஏதோ பயங்கரமான இன்டர்மிஷன் சீன் சொன்னாங்க. ஒண்ணுமே இல்ல. என்ன இன்டர்மிஷன் சீன் இது? சரி, கதை என்ன? கதை வந்து தெரியலையே. அது கதை என்ன ஸ்டோரி தானே. அது எங்க தேடுறதா இது தெரியலையே. அவரு மொத்தமா ரீல்ஸா எடுத்திருக்காருல்ல. ஆமா. நீ வந்து கதைனா அவர் எதுல இருந்து அந்த பழைய படங்கள் எடுத்தாரோ அந்த கதை தான் இதுலயும் இருக்கும். ஆனா ஒண்ணு பண்ணீங்கடா நீங்க, டைம் டிராவல் அந்த ஒரு சீனை பார்த்துட்டு நீங்களே ஏமாத்திட்டீங்க. ஒரு நிமிஷம் முடியாதுடா. ஒரு நிமிஷம் நாங்களே வந்து இதாயிட்டா. ஆனா சத்தியமா இதெல்லாம் ஓவர் தெரியுமா? இல்ல, லோகேஷ் கிட்ட வந்து டைம் டிராவல் எதிர்பார்க்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. உனக்கு வந்து ஆக்ஷன் சீன் தான் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் இதுல வந்து போச்சு. இப்ப பாட்டுக்கு தம் அடிக்க போற மாதிரி இப்ப ஆக்ஷன் சீனுக்கு எந்த தம் பண்ணிட்டு வரானுங்க. ஆனா ஃபைட்டே லேகா இருக்குது. தலைவர் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் தான் எடுக்க முடியும். ஆமா, அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைட் நீங்க வந்து வாங்கிட்டு போய்க்க பரிசு எல்லாம், தீபாவளி பிரைஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இவங்க வந்துட்டு நடிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு, தலைவருக்கு வயசாகுது, அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு ஸ்டோரி லைன் ஒண்ணு இருக்கு. ஸ்டோரி லைன் இருக்கணும் மெயினா. அது இருக்கணும். ஆமா, இல்லவே இல்ல சுத்தமா. என்னன்னா சத்யராஜ வந்து தேடி போறதே வந்து அது கனெக்ட் ஆகும். செத்து போனவன் தேடிட்டு போனோம் மாதிரி. செத்து போனவன் ஏன் கொண்டாங்கன்னு சொல்லி தேடுற லைன் நல்லதான். ஆனா அதுல வந்து ஒத்து இல்ல. அதுவும் வந்து இவன் வந்து ஒண்ணு கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ஒரு கொசு மூட்டை மாதிரி, சாரி அந்த மூட்டை பூச்சி கொண்ட மிஷின் ஒண்ணு கண்டுபிடிப்பாரு வடிவேலு. அந்த மாதிரி இதுல ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கானுங்க பாரு. ஆனா சூப்பரா. ஏய், எழுதுனீங்கன்னா 50 கோடி வாங்கிட்டேன். அட்டகாசப்பா. உனக்கு 50 கோடி இல்ல 500 கோடி கொடுக்கணும். சாட் ஜிபிடி எல்லாமே. சாட் ஜிபிடி எல்லாம் அதான் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஆனா என்ன இந்த வந்து மோசமான இதுலயும் ஒரு ஆறுதல் என்னன்னா, சௌபின் ஷாஹிர் தான். ஆமா, அவன் தனமா நடிச்சிருக்காரு. அது பயங்கரம். எனக்கு வந்து என்ன ஆக்டிங், ஃபுல் கேமியோ சோபின். அதுல வந்து ஆமா, நான் வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முன்னாடியே ஒரு நடக்கும். அது வந்து என்னடா சப்பையா இது பண்ணிருக்கான்னு பார்த்தா, அதுக்கப்புறம் வந்து அவரோட கேரக்டர் வந்து ஆர்க்கு சூப்பரா, நிறைய லேயர், செம வில்லனுக்கு எல்லாம் வில்ல மாதிரி. அந்த மாதிரி அதுல ஒரு சீன் வந்து எனக்கு வந்து சாம் ரவி படம் எல்லாம் நான் வந்து ஒரு சீன் இருக்குது. அவனுக்கு வந்து கடைசியில வந்து அவருக்கே வந்து ஒரு இது கொடுப்பாரு, மரியாதை ரஜினி டைலாக் ஒண்ணு இருக்கு. நல்ல பெரிய புள்ளியா தோணுங்க அப்படின்னு, நல்லா இருக்கும். சூப்பர் டைலாக். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நாகார்ஜுனா தான். அவர் வந்து ஒரு பெர்சனாலிட்டி, அவரோட ஆட்டிடியூடு என்ன ஒரு நல்ல ஒரு பயங்கரம் ஸ்கிரீன் பிரசன்ஸ் வரும். செம கேரக்டர் அவருக்கு. ஆனா ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதான் மெயின். இன்னொன்னு வந்து ஒரு ஹெவியா இல்ல. எனக்கு என்னமோ லியோல நல்ல பில்டப் இருந்தது. அந்த பில்டப் வந்து இதெல்லாம் லியோல வந்து அந்த இன்டர்வல் சீன் பில்டப்னாலதான் செகண்ட் ஹாஃபே சாவாச்சு. அது ஏன் காரணம்னா, எனக்கு வந்து இதுல இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப வர்த்தா இல்ல, ரொம்ப வேஸ்ட். ஏன்னா எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பயங்கரமா இருந்ததே பாத்தீங்கன்னா உபேந்திரா வர அந்த தீம் தான் சக்தியா. உபேந்திரா தீம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது நல்லா அதே மாதிரி போட்டிருந்தாரு. உபேந்திரா வந்து சூப்பரான ஒரு செம கேமியோ. அவருக்கு இனி நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு. இனி நல்ல கொடுக்கணும் இருக்கு. கடைசியில வந்து அமீர் கான் பண்ணிருக்காரு. அது வந்து ஒரு பெரிய லூஸ் ரோலக்ஸ் மாதிரி ஒரு கேரக்டர். அது அதை பேசாம நிறுத்தினாங்கன்னு நாங்க நேரத்திலே வெளியே வந்திருப்போம். அது ஒரு 20 நிமிஷம் இங்கேயோ நடுக்காட்டுல வச்சு ஏதோ நடு பாலைவன மாதிரி ஏரியால வச்சு ஏதோ பண்றாங்க. ஆமா, அது ஏதோ ரியாலிட்டி ஷோ மாதிரி இருக்கு. இந்த குக் வித் கோமாளி மாதிரி உட்காந்து இருக்கானுங்க. அது வந்து எதுக்கு அது கேக்குற? இதெல்லாம் வந்து என்னன்னா, படத்துல ஒரு அளவும் இல்ல. இந்த மாதிரி கேமியோஸ் வச்சு அப்படியே ஓட்டுறது. ஓம் சாந்தி ஓம்ல வந்து ஒரு பாட்டுக்கு எல்லாம் வந்து அந்த மாதிரி படம் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து யார் கேமியா? இதான் எல்லாருமே பாக்குறாங்க. அப்படிதான் இருந்துச்சு. ஆமா, இதுல எல்சி வேற. முதல்ல எல்சிவே ஃபேன்ஸ் கண்டுபிடிச்சு சொன்னது. அத வந்து நீ வந்து அப்படியே நம்பலாம்.
உங்களோட இதை எடுக்க வேண்டியதானே. ஏத்தி விட்டு லோகேஷ்ங்கிற ஒரு ஆள் அடையாளம் எல்லாம் பண்ணி கொடுத்தாருங்க. ரஜினி வந்து இந்த எதுக்கு இப்படி நடிக்கிறாரு? சும்மா வந்துட்டு ஒண்ணுமே இல்ல இதுல. இப்ப கமல் தான் ஸ்கேம் பண்ணாருன்னு பார்த்தா இப்ப ரஜினியும் வந்துட்டு இல்ல, லோகேஷ் கனகராஜ் போய் ஏமாத்துறதானே. இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிருப்பாரு. சார் அப்படி சார் இப்படி சார் லைனா சரி ஏதோ ஒரு லைன் எடுத்து விட அந்த மாதிரி ஏதோ சொல்லிருக்காரு. அடுத்தது அமீர் கான் தான் டார்கெட் நினைக்கிறேன். அமீர் கான் தான் அடுத்த படம், ஹிந்தி படம். கல் சொல்லு அந்த விட மாட்டேன். இது என்ன உபேந்திரா வந்து இதுல சூப்பர் கேமியோ. நல்லா இருந்தது. அவர் வந்து அட்டகாசமான கேமியோ. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஓஜி அப்போ கன்னடத்துல. அவரோட படங்கள் வந்து நம்ம சின்னதுல வந்து அந்த ஏன்னு ஒரு படம் வந்தப்ப நான் போய் அதை வந்து தியேட்டர்ல போய் பார்க்க போகும்போது நம்ம ஏன்னு சொன்னங்காட்டி போயிருக்கோம். பார்த்தா கீழே புத்திசாலி மட்டும் எழுதி யாரா இருந்தாலும் சொல்லி அப்ப போய் பார்த்தா அந்த படம் ரொம்ப அதிர்ச்சியான படம் அது. அதுக்கப்புறம் வந்து அவரோட நிறைய படங்கள் பார்த்தோம். ஓமுல படம் பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஹிட் கர்நாடகால. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கேங்ஸ்டரே நடிக்க வச்சிருப்பாரு அது ஓம் படத்துல. டைரக்டர் வந்து உபேந்திரா தான். அதுக்கப்புறம் விஷன் ஒரு படம், அது ஒரு லோக்கல் அர்பன் இது ரூரல் த்ரில்லர் மாதிரி ஒரு படம். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமா பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஜெயிலர்ல வந்து நம்ம சிவராஜ்குமார் பண்ண மாதிரி இதுல வந்து இவருக்கு உப்பிக்கு வந்து செம கேரக்டர், நல்ல செம அட்டகாசமான ஒரு பேக்ரவுண்ட், பிஜிஎம் வேற சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா பிளாஷ்பேக்மே பரவாயில்ல, ஜெயிலருக்கு மோசம் இல்ல, ஜெயிலரோட கொஞ்சம் ஜெயிலர் நல்ல வேலை இவரே நடிச்சிருப்பாரு. நல்ல வேலை இதை வந்து ஏதாவது சிஜி சாட்ஜிபிடி பண்ணி அது வரைக்கும் சந்தோஷம், அது வரைக்கும் ஒரு திருப்தியா இருந்துச்சு. இன்னொன்னு பாட்டு எல்லாம் வந்து ஒன்னும் அதெல்லாம் எனக்கு என்னன்னா ரஜினிக்காக ஒரு பயம் வந்து இந்த அனிருத் வந்து கத்துவாரு பின்னாடி. ஆமா ஆமா, எனக்கு ஒரு பீதியா ரஜினி ஒரு வேற சிங்கர்களே இல்லையா, இவங்களே தான் பாடிட்டு இருக்கணுமா, என்னதான் பிரச்சனை சொல்றேன். இனி வந்து இவர் அடுத்த அமீர் கான் இங்க போதுங்க, நாங்க ஏமாந்துட்டோம், நீங்க அங்க போயிருங்க, வடத்துக்கு போயிருங்க, அங்க வந்து இனி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய அந்த பெல்ட் அப்ப பாத்துக்காங்க. நீங்க இங்க நாங்க தமிழ் சினிமா பாத்துக்கிறோம், இங்க வந்து இனி கொஞ்சம் அட்டுத்தனமா ஏதாச்சும் எடுப்பானுங்க, அதனோட பாத்துக்கலாம். ஏன்னா ஏதாவது நல்லா போயிட்டு இருக்க சினிமால வந்து இந்த எல்சி இந்த மாதிரி எல்லாம் ஸ்கேம் பண்ணாதீங்க சரியா. கொடுத்த காசுக்கு நல்லா வந்து கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே எழுதணும்ல. ஆமா கண்டிப்பா. என்ன இருக்குது படம் ஃபுல்லாவே லேகா இருக்குது. என்ன அது இந்த ஸ்ருதிகாசு பேசுறதெல்லாம் என்னடா இதுனா ஒரு அழுக முடியலடா. அதே மாதிரி ரஜினி பேசுவாரு கடைசியில, டேய் என்னடா இதெல்லாம் கொடுமையா இருந்துச்சு. இதெல்லாம் என்ன தோணுச்சுன்னா இந்த மாதிரி சீன் வைக்கும்போது வானையாட்டிக்குட்டியில மிஸ்கின் பேசுறது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது பேசுறது ஒரு சுவாரஸ்யம் கிடையாது. ரச்சிதா கூப்பிட்டு வந்து எதுக்கு இவ்வளவு வேற கர்நாடகால இருந்து ஒண்ணு கூப்பிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கலாம்ல. என்னமா வரவன் போறவெல்லாம் அடிச்சிட்டு இருக்கானு என்னன்னே புரியல. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கானு, எதுக்கு அடிக்கிறானே தெரியல. அவர் இவ்வளவு பெரிய ஆள், அவரு சைமன், அவர் வந்து பலதான் பையனெல்லாம் கடத்திட்டு போய் இது பண்றாங்க, அதெல்லாம் இவருக்கு தெரியவே தெரியாதா, அவ்வளவு பெரிய ஆளுன்னு காமிச்சிருக்கானுங்க. ஒன்னும் புரியல எனக்கு. என்ன லேண்ட்ஸ்கேப் பிரச்சனை வேற, விசாகப்பட்டினத்துல நடக்குது எல்லாமே. என்ன அது எதுக்கு தெரியல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல. படத்துல வந்து என்ன இது மட்டும் தான் பிரச்சனை இருக்கு. கண்டுபிடிச்சது சேரு தான் லோலாயா. சரி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேரக்டர் கூப்பிட்டாலும் சரக்கையா தான் கூப்பிடுறாரு, அது கொடூரமான சாவு வேற. என்ன இதுல வந்து எனக்கு எந்த படத்தோட ஹைலைட் என்னன்னா இதுதான், அந்த கூலிக்கு மேல மிஷின் வச்சிருக்கான், மூட்டைப்பூச்சி மிஷின், அதுதான் செம ஆக்டா இருந்திருக்கும். ஆமா, ஏன்னா அந்த படத்துல அப்பா நான் கண்டுபிடிப்போம், எடிசன் டெஸ்லாவே தோத்துருவாங்க. போ எங்க சார் இருக்கும் யோசிச்சீங்க, இது கணத்து கடவுள் தான் நினைக்கிறேன். நீங்க அதுல வந்து பவர் ஹவுஸ் சொல்லும் போதே புரிஞ்சுது எங்க உட்காந்து எந்த மேன்ஷன்ல உட்காந்து யோசிச்சீங்க. ஓகேவா, இருக்குல்ல மோனிகா பாட்டு நல்லா இருக்கு. படத்துல வந்து ஒரே நல்ல விஷயம் மோனிகா பாட்டு தான், யாருமே இருந்துச்சு போல தம்மடிக்க. அது ஒண்ணு, அது வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார், அது வந்து அது போட்டது, அந்த பாட்டு போட்டதுக்கு. இன்னொன்னு வந்து அந்த கீராத்துவனி அவங்களோடதும் வார்டுல இருந்து எடுத்து இதுல ஜாயிண்ட் எடுத்தீங்கன்னா அதையும் பார்த்து வச்சிருப்போம். இந்த ரெண்டு பேர் தான் ஒன்னும் பிரச்சனை, வேற ஒன்னும் பிரச்சனை கிடையாது. படத்துல வேற ஒன்னும் பிரச்சனை கிடையாது, படம் தான் பிரச்சனையே சரியா. படத்துல பிரச்சனை இல்ல, பிரச்சனையிலதான் படமே இருக்கு. எதுக்கு எடுத்தீங்கன்னே தெரியல, எல்லாம் வந்து எல்லாம் போய் ஏதாவது ஜாலியா இருந்து தலைவரை தொல்லை பண்ணக்கூடாது அந்த மாதிரிதான் இருந்திருக்கானுங்க. ரொம்ப ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இது இனி என்ன நடக்கும்னே புரியல, தெரியல. இனி வரலாமான்னு கேரளாக்கு வரக்கூடாது போல. எப்படியும் அடுத்த தடவை வருவான் எதுக்கு எல்லாம் சொல்லிட்டு. அப்ப என்ன படம் ஹிட்டா எப்படி? படம் 2000 கோடிடா. என்ன போய் எல்லாம் போய் காசு போட்டு எல்லாரும் உங்க பங்க போட்டு 2000 கோடி ஆக்குங்க சரியா. வீட்டுல சும்மா இருந்தீங்க, இருந்தீங்கன்னா போய் ரீல்ஸ் போடுங்க. ஓகேவா, பாய்.